சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சிம்மம் ராசி வாழ்க்கைக்குள்ள குடும்பத்தில் யார் முக்கியம் என்ற ஒரு போட்டி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகியிருக்கும். நான் முக்கியமா, நீ முக்கியமா, கணவன் மனைவி முக்கியமா, அல்லது குழந்தைகள் முக்கியமா, பெற்றோர்கள் முக்கியமா என்கிற மாதிரியான சில போட்டிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட்டு அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய மனதில் காயங்களை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நல்லா நன்றாகவே தெரியும். குடும்பத்தில் கருத்து சொல்லும் உரிமை, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அல்லது மரியாதை யாருக்கு அதிகம் என்பதில் மறைமுகமான போட்டிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி கொண்டு அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக சொல்ல வேண்டும். மரியாதை யாருக்கு அதிகம் என்பதில் மறைமுகமான போட்டிகள் இதுவரைக்கும் உருவாகி கொண்டு அது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். சிம்மம் ராசிக்காரங்க தங்களை இயல்பாகவே தலைமை வகிப்பவர்களாகவே கருதுவதால் வேறு யாராவது அந்த ஒரு இடத்தை பிடிக்க முயன்றால் மனக்கசப்பு என்பதை நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். எனக்கான உரிமையை அந்த ஒரு இடத்தில் எனக்கான உரிமை இருக்கும் பொழுது மற்ற ஒரு நபர்கள் எப்படி அந்த ஒரு இடத்தில் அமரலாம், எப்படி அவர்களுக்கு என்னை விட அதிகமான ஒரு மதிப்பு கிடைக்கலாம் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் ஏற்படுத்தி சில உறவுகள் நான் முக்கியமா அல்லது அவர்கள் முக்கியமா, நான் முக்கியம் என்றால் என்னுடன் வா, இல்லை என்றால் அவர்களுடனே சென்றுவிடு என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் மற்றவர்களிடம் கூறலாம். அதனால சில உறவுகள் கூட உங்களை விட்டு போயிருக்கலாம் அல்லது தேவையில்லாத மனக்கசப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொண்டுமே தான் இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு போட்டி சில நேரங்களில் தேவையற்ற வாக்குவாதங்களுக்கும் வழிவகுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அதனை தெரிந்து செய்கிறீர்களா, தெரியாமல் செய்கிறீர்களா என்று உங்களுக்குள்ள ஆரம்பத்தில் தெரியாது. ஆனால் நாட்களும் காலங்களும் போக போக சில உறவுகள் உங்களை விட்டு பெரிய பெரிய அதனை பற்றிய எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். நம்ம அந்த ஒரு நேரத்தில் அமைதியாக இருந்தால் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்குமா என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் தோன்றியிருக்கிறது. இதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். இந்த ஒரு காரியங்களும் இந்த ஒரு நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்டவையிலாக தெரிவிக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லது சனியின் பார்வை பதியக்கூடிய நேரத்தில் வீட்டில் யார் பெரியவர், யாருடைய பேச்சுக்கு எல்லாரும் கட்டுப்பட வேண்டும் என்ற மறைமுகமான ஒரு ஆதிக்க போட்டி உங்களுடைய குடும்பத்துக்குள்ள உருவாகியிருக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். குறிப்பா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையே அல்லது குடும்ப பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே இந்த அதிகார போட்டி உங்களுக்குள்ள வெடித்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டு உங்களுக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். சிம்மம் ராசியினர் எப்போதுமே தங்களை ஒரு தலைவனாகவே பார்க்க விரும்புவதால் இந்த சவாலை உங்களால் சகித்துக் கொள்ளவே முடியாது. நீங்கள் எந்த ஒரு இடத்திற்கு போனாலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அங்கே நான் தான் தலைமை பண்பு வகிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனாலேயே நீங்கள் சில பிரச்சனைகளுக்கும் சில இடங்கள்ல அவமானத்தை தேடிக்கொள்வதற்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாக ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். இது தற்காலிக கிரக பயிற்சியால் ஏற்படும் மன போராட்டம் மட்டுமே. அதிகாரத்தை விடுத்து அன்பை ஆயுதமாக பயன்படுத்தினால் குடும்பத்தில் உங்களுடைய முக்கியத்துவம் எப்போதும் குறையாது என்பதை நீங்கள் உணர்ந்து முதல்ல நடந்து கொள்ள வேண்டும். முதல்ல அதிகாரம் மட்டும் இருந்தால் வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியாது. அது வேலை விஷயமாக இருக்கலாம், அனைத்து விதமான விஷயங்களாகவும் இருக்கலாம். அன்பை நம்ம சம்பாதிக்கணும். அன்பான உறவுகளையும் பாசமான நண்பர்களையும் நம்ம சம்பாதித்து கொண்டாலே அந்த ஒரு நமக்கான ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். அதற்கான சில வழிகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து பாருங்க. அதுவே மிகப்பெரிய அளவுல உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு அதிகாரம், தலைமை பண்பு என்று மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அது காலப்போக்கில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு அதனையும் நீங்கள் புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அதனை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். அப்படி ஏற்று நடந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதுவரை நான் கூறியதும் உங்களுடைய வாழ்க்கையில சரியா பொருந்துதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு சிம்மம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மட்டும் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குழந்தைகளாலே உங்களுக்கு மிகப்பெரிய அலைச்சல்களும் தேவையில்லான விரயங்களும் உங்களுக்குள்ள ஏற்பட்டு பணம் கூட அதிகமாக செலவழிப்பதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா ஏற்படும். அது ஏற்படுதா இல்லையா என்பதையும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வாகன பழுதுகளை சீர் செய்யக்கூடிய ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். வாகன பழுதுகள் அதிகமாக ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதனால அதனையும் சீர் செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறிவிடுவீங்க. சுயவேலை
தொடர்பான முயற்சிகளில் ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்குள்ள உருவாகி அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். ஆனா நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும். ஆனா அந்த ஒரு முயற்சி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யார் உண்மையானவங்க யார் போலியானவங்க என்ற அனைத்தும் உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். அதுவே உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். சொத்து வாங்குவது குறித்த சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். வியாபார நிமித்தமான சிந்தனைகள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் கடன்கள் என்ற ஒரு பேச்சு என்பது இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்ப வாக்குஸ்தானமும் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானமும் குரு பகவானின் தீட்சண்ய பார்வை பெறுவதால் குடும்பத்தில் உங்களுடைய ஆளுமை மீண்டும் விளிர்ந்து வாழ்க்கைக்குள்ள என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்ற அனைத்தையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுப்பீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடியதாக நிச்சயமா மாறிவிடும். இத்தனை காலமும் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தன்னிச்சையாக செயல்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் இனிமே உங்களுடைய ஆலோசனைகளை கேட்காமல் எந்த ஒரு சுப காரியத்தையோ அல்லது முதலீட்டையோ செய்ய மாட்டார்கள். நீங்கள் சொன்னால் அதில் ஒரு அர்த்தங்கள் இருக்கும். இவன் சொன்னால் அதில் 90% சரியாக இருக்கும். அனைத்தும் இவனுக்கு தெரியும் என்று உங்கள் மீது ஒரு நம்பிக்கை வைப்பார்கள். ஆனால் இதற்கு முன்பு வரைக்கும் எதுவுமே அவர்கள் கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மரியாதையிலிருந்து பணம் வரைக்கும் அனைத்தையும் இழந்த குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். இவர் சொல்வது எப்போதும் தீர்க்க தரிசனமாகவே இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பரவ ஆரம்பிக்கும். குடும்பத்தின் உண்மையான வழிகாட்டியாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டு உங்களுடைய வார்த்தையை இறுதி முடிவாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பக்குவமான ஒரு சூழல் உங்களுடைய இல்லத்திற்குள் உருவாகும். அதனால உங்களுக்கு மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமா இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியவும் செய்யும். அதே போல இதுவரை குடும்ப முடிவுகளில் உங்களுடைய கருத்து புறக்கணிக்கப்பட்டதாக உணர்ந்திருக்கலாம் நீங்களே கூட. அந்த ஒரு நிலைமையானது இப்பொழுது மாறி நல்ல ஒரு முடிவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களுடைய அனுபவம் மாற்றக்கூடிய பார்வையின் மதிப்பு குடும்ப உறுப்பினர்களால் புரிந்து கொள்ளப்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி வரப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது உங்களுடைய ஆலோசனையை முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது உங்களுடைய ஆலோசனையை நாடக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார்கள். அந்த ஒரு ஆலோசனைகளை நீங்க கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் சொன்னது சரிதான் என்ற ஒரு அங்கீகாரம் உங்களுக்குள்ள கிடைக்கும். இதனால் குடும்பத்தில் உங்களுடைய நிலையானது மேலும் வலுவடைந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றங்கள் என்பது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் இந்த ஒரு நாள்ல உண்டாகத்தான் செய்யும். பூரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக உங்களுக்குள்ள இருக்கும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் போது அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே நல்லதாகவே தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்குள்ள பதிலை கொடுக்கிறேன். நன்றிகளையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். ஆனா நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும். ஆனால் அந்த ஒரு முயற்சி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யார் உண்மையானவங்க யார் போலியானவங்க என்ற அனைத்தும் உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். அதுவே உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். சொத்து வாங்குவது குறித்த சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். வியாபார நிமித்தமான சிந்தனைகள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் கடன்கள் என்ற ஒரு பேச்சு என்பது இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்ப வாக்குஸ்தானமும் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானமும் குரு பகவானின் தீட்சண்ய பார்வை பெறுவதால் குடும்பத்தில் உங்களுடைய ஆளுமை மீண்டும் விளிர்ந்து வாழ்க்கைக்குள்ள என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்ற அனைத்தையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுப்பீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடியதாக நிச்சயமா மாறிவிடும். இத்தனை காலமும் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தன்னிச்சையாக செயல்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் இனிமே உங்களுடைய ஆலோசனைகளை கேட்காமல் எந்த ஒரு சுப காரியத்தையோ அல்லது முதலீட்டையோ செய்ய மாட்டார்கள். நீங்கள் சொன்னால் அதில் ஒரு அர்த்தங்கள் இருக்கும். இவன் சொன்னால்
சொன்னால் அதில் 100ல் 90% சரியாக இருக்கும், அனைத்தும் இவனுக்கு தெரியும் என்று உங்கள் மீது ஒரு நம்பிக்கை வைப்பார்கள். ஆனால் இதற்கு முன்பு வரைக்கும் எதுவுமே அவர்கள் கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மரியாதையிலிருந்து பணம் வரைக்கும் அனைத்தையும் இழந்த குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். இவர் சொல்வது எப்போதும் தீர்க்க தரிசனமாகவே இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பரவ ஆரம்பிக்கும். குடும்பத்தின் உண்மையான வழிகாட்டியாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டு உங்களுடைய வார்த்தையை இறுதி முடிவாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பக்குவமான ஒரு சூழல் உங்களுடைய இல்லத்திற்குள் உருவாகும். அதனால உங்களுக்கு மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமா இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியவும் செய்யும். அதே போல இதுவரை குடும்ப முடிவுகளில் உங்களுடைய கருத்து புறக்கணிக்கப்பட்டதாக உணர்ந்திருக்கலாம் நீங்களே கூட. அந்த ஒரு நிலைமையானது இப்பொழுது மாறி நல்ல ஒரு முடிவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களுடைய அனுபவம், மாற்றக்கூடிய பார்வையின் மதிப்பு குடும்ப உறுப்பினர்களால் புரிந்து கொள்ளப்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி வரப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது உங்களுடைய ஆலோசனையை முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது உங்களுடைய ஆலோசனையை நாடக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார்கள். அந்த ஒரு ஆலோசனைகளை நீங்க கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் சொன்னது சரிதான் என்ற ஒரு அங்கீகாரம் உங்களுக்குள்ள கிடைக்கும். இதனால் குடும்பத்தில் உங்களுடைய நிலையானது மேலும் வலுவடைந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றங்கள் என்பது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் இந்த ஒரு நாள்ல உண்டாகத்தான் செய்யும். பூரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக உங்களுக்குள்ள இருக்கும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் போது அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே நல்லதாகவே தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால்